இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆளக்கூடிய அல்லது பாஜக ஆளாத மற்ற மாநிலங்களிலும் ஒரு பெரிய அளவில் இந்த தேசிய கல்விக் கொள்கைகளுக்கான எதிர்ப்பு இல்லாத இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு மட்டும்தான் இந்த நிதி மறுக்கப்பட்டு வருவதன் இதனோட பின்னணி என்ன? அது ஒன்று. இன்னொன்று நம்ம இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு நீங்கள் இன்று காலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளின் பரிந்துரை என்பது இல்லை, அவர்கள் பரிந்துரை இல்லாமல் அது ஒப்புதல் கிடைத்துள்ளதாக கூறுவது தவறுன்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு பரிந்துரை பண்ணி தான் அதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா சார்? அது அதாவது அவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க ஒன்றிய அரசுக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஏற்றுக்கொண்டுவதாக நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க யூ டர்ன் எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஆமா, அந்த கடிதத்துல அப்படி தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்தில் கடைசி பத்தியை படித்தீர்களா என்று அவர்களிடம் கேட்டேன். அந்த கடைசி பத்தியில எழுதி இருக்கிற விஷயம் என்னன்னா, நாங்க ஒரு குழு அமைக்க போறோம். அந்த குழு இந்த ஏற்க இயலுமா ஏற்க இயல், ஏன்னா ஏற்க இயலும் என்று சொன்னால் நம்ம வெளிப்படையா ஏற்றுக்கிட்டு போலாம். ஆனா அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14க்கு பிஎம்ஸ்ரீ பள்ளி இருக்குன்னா அதை நான் ஏற்கிறதா வேண்டாமா? என்னையா ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொடுக்குது, ஆனா அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்கு, அப்ப ஒன்றிய அரசு கொடுத்துருதுன்னு திட்டத்தை ஏத்துக்கிறதா இல்ல அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரா இருக்குன்னு நான் சொல்றதா என்பதை தெரிந்து கொள்ளணும்னா நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது இல்ல. எனவே அதற்குரிய அதிகாரிகள் குழு ஒன்று போட்டு அந்த குழு சொல்லட்டோன்னு தமிழ்நாடு அரசு முடிவு எடுத்திருக்கு. எனவே அந்த கடிதத்துல எந்த யூ டர்ன் எடுக்கல, அவங்க ஒரே டர்ன் தான் எடுத்தாங்க. என்ன டர்ன் எடுத்தாங்கன்னா, நாங்க ஒரு குழு கிட்ட கொடுத்திருக்கிறோம், அந்த குழு பரிந்துரைத்தால் குழு கையெழுத்து போட சொன்னா நான் போடுறேன்னு சொன்னாங்க. அப்படித்தான் பேச முடியும். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வேற எப்படி சொல்ல முடியும்? குழு பரிந்துரைக்காது என்று சொன்னால் நான் போட முடியாதுன்னா சொல்ல முடியும், நெகட்டிவாவா பேச முடியும். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பாசிட்டிவா தான் பேச முடியும். எனவே அவர் சொன்னார், அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டு தான் இப்பொழுது தமிழக அரசு ஒப்புதலுக்கு தயாராக இருந்ததா சொல்றாங்க. அதுல அந்த குழுன்னு எழுதி இருக்காங்களே, அப்படி தயாரா இருந்தா ஏன் குழு போடணும்னு கேட்கிறேன். சந்தேகமே எழவில்லை என்றால் குழு போட வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே அவர்கள் குழு போட்டதுன்னு சொல்றதோ யூ டர்ன் எடுத்ததுன்னு சொல்றதோ இது அத்தனையுமே நியாயமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பிஎம்ஸ்ரீ பள்ளி ஆர்டிகிள் 14க்கு உடன்பட்டதா எதிரா இருந்தது, அதுக்கு நேரடியா தர்மேந்திர பிரதான் அவர்களை பதில் சொல்ல சொல்லுங்க. கண்ணியமிக்க குழந்தை பருவம், ஒருத்தர் சாதாரண பள்ளி, ஒருத்தர் பிஎம்ஸ்ரீ பள்ளி, ரெண்டு பிள்ளைங்க இந்த பள்ளியில ஒரு பள்ளியில படிக்கிறான், இந்த ரெண்டு பேருக்கு சமமான வாய்ப்பா? அப்ப ஒரு குழந்தைக்கு தாழ்வு மனப்பான்மை, ஒரு குழந்தைக்கு உயர்வு மனப்பான்மை வராதா? அது அரசமைப்பு சட்டத்தின் கூறு 21க்கு எதிரானதா இல்லையா? அதற்கு திரு தர்மேந்திர பிரதான் என்ன பதில் வச்சிருக்காரு? அதற்கு இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பதில் வச்சிருக்காங்க? அவங்க பேச சொல்லுங்க. இந்த பதிலை பேசாமல் நீங்க தேவையில்லாம ஒரு ப்ரோவோக் பண்றது, ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுறது, ஒரு கத்த வைக்கிறது, அப்படி கத்த வைப்பதன் மூலமாக கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு பாருங்க நாடாளுமன்றத்தில் செயல்படாம விடுறாங்க, நாடகம் ஆடுவது, இதெல்லாம் மக்கள் பார்க்கலையா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மாநில அரசின் கடமை மாநில மக்களுடைய உரிமையை காக்கிறது. மாநில மக்களுக்கு 75 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு நல திட்டங்களை செஞ்சுட்டு வருது. நீங்க கேக்குறீங்க அடிக்கடி, என்ன பிற மாநில கட்சியை வச்சு பேசுறீங்களா, பிற மாநில மக்களை வச்சு பேசுறீங்களா? நான் பீகாருக்கு போயிருக்கிறேன். This is an Hindi belt. கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு, அடிக்காத குறை. நண்பர்களாக பேசிட்டு இருந்தவங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டவங்க, சாப்பிடலான்னு அவங்களுடைய சாப்பாடு, அவங்க விரும்பி சாப்பிடுற சாப்பாடை என் கையில கொடுத்துட்டு இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே அவங்க அடிக்காத குறையா பார்த்தாங்க. கேக்குறாங்க, போஜ்பூரி மொழி அவனுக்கு தெரியுமா? போஜ்பூரி சினிமா பார்த்திருக்கியான்னு கேக்குறாங்க. இன்னொருத்தர் சொல்றேன், நான் உத்தரப்பிரதேசல இருந்து வர்றேன், நான் ஆவாதி மொழி ராம் சரித்திர மனாஸ் எழுதுறாரு துளசிதாஸ் எந்த மொழியில் எழுதினார் திருப்பி என்ன கேக்குறாங்க. அவங்க எங்க ஆவாதி மொழியில் எழுதினார் அவரு, எங்க ஆவாதி மொழி பேசுற நான் எங்களை பார்த்து ஹிந்தி பெல்ட்னு சொல்றீங்க. இந்த அளவுக்கு தென்னிந்திய மக்களுக்கு அறிவு இல்லைன்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. நான் எங்களுக்கு ஆவாதி மொழி இருக்கிறத மறந்துட்டீங்க, அதை பற்றி உங்களுக்கு புரிதலே இல்ல. இங்க போஜ்பூரி மக்கள் இருக்கிறாங்க, பீகாரி மொழி தான் இது ஹிந்தி பெல்ட் கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். மக்கள் சொல்றாங்க, அந்த அரசுகள் சார்பாக அந்த இந்தி மொழிக்கு எதிராக எந்த விதமான ஒரு முன்னெடுப்புமே சிக்கலே அதேதானுங்க. அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்காத விளைவுதானே. கட்சிகளுமே காங்கிரஸ் இருந்திருக்கு, மாநில கட்சிகள் இருந்திருக்கு. அதுதான் ஒரு தேசிய பார்வை என்கின்ற வைத்துக் கொண்டு ஒரு மொழியை மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பது, ஒரு மொழியை திணிப்பதன் மூலமாக ஒருமைப்பாட்டை நீங்கள் வலுக்க முடியாது. நீங்க வேற உடை அணிஞ்சிருக்கீங்க, நான் வேற உடை அணிஞ்சிருக்கிறேன், உங்க உடைய நான் மதிக்கணும், என் உடைய நீங்க மதிக்கணும். உங்களை மாதிரி நான் உடை அணிந்து வந்தால்தான் என்னோடு நீ பேச முடியும். நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களை பார்க்க வருவேனா? நானு ஆக வேற்றுமையை அங்கீகரிக்கணும். உணவு பழக்கமாகட்டும், இறை வழிபாட்டு முறையாகட்டும், எதுவா வேற்றுமையை அங்கீகரிக்கணும். அதே போலதான் மொழியை